கேரளாவில் தமிழ்நாட்டில் வரவே முடியாதுன்னாங்க. ஆனால் கால் பதிச்சாச்சு. தமிழ்நாட்டிலையும் 4 எம்எல்ஏ இருக்காங்க. ஏற்கனவே பல முறை எம்பிக்கள் ஜெயிச்சு அமைச்சராகவும் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஆகையால் வரவே முடியாது பாஜக அப்படின்னு சொல்கிறத மாற்றி அமைச்சிருக்காங்க. நீங்க தான் 20 ஸ்டேட் வச்சிருக்கீங்களா மேடம்? 20 ஸ்டேட். ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்து காமிங்க. செஞ்சது திராவிட மண், பெரியார் மண். இந்தியாவிலே பொருளாதாரத்துல எல்லா விஷயத்திலையும் முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை கொண்டு வந்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 11.19 அடிச்சு தூக்குங்க பார்க்கலாம். ஏன் அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன்கிற மாதிரி ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடத்துற அப்படின்னா வாரிசு அரசியெல்லாம் கிடையாது. அவர் வாரிசெல்லாம் கிடையாது. அவர் ஆட்சி அதிகார உரிமையாளர். திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களை பாதிக்கின்ற வகையில், இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை நசுக்குகின்ற வகையில் மலைக்கு மேல தர்காவுக்கு பக்கத்துல தீபம் ஏத்தணும்னு ஒரு நீதிபதி சொல்றாரு. ஏத்துனா என்ன தப்புன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். இன்று இருக்கக்கூடிய திமுக மீது மக்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. மீண்டும் அவர்களின் எண்ண ஓட்டம் திராவிட 2.0 தான் தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீண்டும் கண்டிப்பாக ஆட்சி வரும். ஆனால் அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார் என்பதே நிதர்சனம். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளபடியே 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு. இங்கே இருக்கவங்களாம் அதுக்கு பின்னாடி லாஜிக் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, லாஜிக்கெல்லாம் கேட்காம திமுக ஒரு 3000, தாவேக்கா ஒரு 4000 கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்களே தயாராக இருக்காங்க. நம்ம எதுக்கு அதை கெடுத்து விடுவானே? இங்கேருந்து போகிற பணம் தானே, மக்கள் பணம் மக்களுக்கு தானே வருது. அதனால் அப்படி சிந்திக்கணும். இஸ்லாமியர்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற நிலைப்பாட்டை தான் அவர் வைத்திருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு உரிமை இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார். அதனால் தான் ஜட்ஜு சொல்றாரே ஏத்துங்கன்னு சொல்றாரு. ஜட்ஜு சொன்னாரே ஜெயலலிதாவை ஜெயிலில் போடுங்கன்னு அமைதியா வேடிக்கை பார்த்திருக்க வேண்டியதானே? ஒரு 10 நிமிஷம் டைம் முடிஞ்சு. இதுதான் இவருடைய அநாகரிகம். அறிவாலய வாட்ச்மேனுக்கு போட்டியா இருக்கிற நிறைய பேர் வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், ஆர்எஸ்எஸ் இன் அறிவாலய வாட்ச்மேனுக்கு போட்டியாக ஆர்எஸ்எஸ் இன் வாட்ச்மேன்கள் இங்கே பல பேர் இருக்கிறார்கள். திரு மு.க. ஸ்டாலினை பத்தி நீங்களும் வச்சீங்க இல்ல, சொன்னீங்களா? அது குடும்பம் வாரிசு வச்சீங்க. அவரும் அவரு தான் வைக்கிறாரு. நீங்க அடுத்து வரும்போது நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? ஐயா, நீங்க பேசுறதுக்கு அனுமதிக்கப்படலைன்னா பரவாயில்ல. மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஃபார் தி பீப்பிள் டைட்டில் ஸ்பான்சர் பை சத்யா, பவர்ட் பை மஹில் ஃபென்சிங், கோ ஸ்பான்சர் பை காஞ்சிபுரம் SM Silks.